Hi friends, நான் உங்கள் சரவணன். இது IMSAK யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து ஏகப்பட்ட ஏஐ மாடல்ஸ் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு கோட் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணுற VS கோட் அந்த மாதிரி ஐடி டூல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ அசிஸ்டண்ட் வந்து ஆடானாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து VS கோடில் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து கோபைலட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இப்போதைக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் கஸ்டம் மாடலை வந்து நம்ம எப்படி வந்து VS கோட் மாதிரி டூலில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற சின்ன பேசிக்கான ஐடியாவை மட்டும்தான் நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா, இப்போ தான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, புதுசாக கோடிங் இப்போ தான் லேர்ன் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஏஐ அசிஸ்டண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து பெட்டராக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கோடிங் நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த ஏஐ அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன டெமோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஸோ வித்தவுட் வெயிட்டிங் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, VS கோடு அதில் வந்து என்ன எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு தான் பார்ப்போம். ஸோ VS கோடு வந்து நீங்கள் ஃப்ரீ தான் உங்களுக்கு. விஷுவல் ஸ்டுடியோ கோட் இது வந்து மைக்ரோசாஃப்டோடது. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இந்த பேஜ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ VS கோடில் போயிட்டு உங்களுக்கு விண்டோஸ்னால் நீங்கள் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லினக்ஸ்க்கு பேக்கேஜ் இருக்குது, மேக்குக்கும் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து VS கோடு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ VS கோடு ஓப்பன் பண்ணுவேன். ஸோ VS கோடு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த VS கோடில் வந்து நான் ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நான் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் ஒன்று ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதை எக்ஸாம்பிளுக்காக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன், பாருங்கள். ஸோ இப்போ ஆஸ் சூன் as நான் VS கோடை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு எனக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோபைலட், ஆஸ்க் கோபைலட் அப்படின்னு இருக்குங்க பாருங்க. கோபைலட் இஸ் பவர்டு பை ஏஐ. அதாவது என்னென்னா, இங்கே மைக்ரோசாஃப்ட் வந்து நமக்கு கோபைலட் வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்க தராங்க. இது ஒரு ஏஐ அசிஸ்டண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT 4 மாடலும் அப்புறம் சோனட் மாடல் வந்து ப்ரிவியூவில் இருக்குது. ஸோ 2 மாடல் தான் இதில் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபைலட்டில் 2 மாடல் இருக்குது. ஆனால் இது வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து VS கோடு இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு இது இருக்குமானா இருக்காது. நீங்கள் வந்து சைன் அப் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி கோபைலட் வந்து ஆஸ்க் கோபைலட் வந்துடும். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன், ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின் வந்து கேட்குறேன். எக்ஸ்பிளைன் வாட் working on right now. ஸோ இப்போ இது வந்து ஒர்க் ஸ்பேஸை வந்து ரெஃபர் பண்ணி நான் ரைட் சைடில் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என் ப்ராஜெக்ட் ஓப்பனில் இருக்குது. அதை வந்து இது ரெஃபர் பண்ணி இப்போ நான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா, எக்ஸ்பிளைன் வாட் ப்ராஜெக்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் ரைட் நவ் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 62 பேஜஸையும் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுது. ஸோ லெட்ஸ் சி என்ன சொல்லுதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இது கிளியராக உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குது. என்ன சொன்னால், யூஆர் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட் கார்டு லோட் வண்டி, இட்ஸ் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், அதில் என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து கொடுக்குது. அது இல்லாமல் டெக் ஸ்டாக் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட் அண்ட் JS இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த GPT 4 இல்லை சோனட் இந்த மாதிரி ஏஐ மாடல்ஸ் மட்டும்தான் இதில் 2 மாடல் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து இது ப்ரீமியம் யூஸராக தான் இருக்கணும். அதாவது யூ ஹேவ் டு பே சம் அமௌண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கும் என்டர்பிரைஸ்க்குன்னு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ வெர்ஷனில் பேசிக்காக ஒரு லிமிடேஷன் இருக்கும். இந்த மாடலால் வந்து இந்த 1000 லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து ரீட் பண்ண முடியாது ஃப்ரீ வெர்ஷனில். ஏன்னா வந்து அதோட லிமிடேஷன் லென்த் வந்து மேபி 500 இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் வந்து எக்ஸாக்டாக என்னன்னு சொல்லலை, இது வந்து உங்களுக்கு புரியணும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு ப்ரீமியம் மாடல் தேவை. ஸோ மார்க்கெட்டில் VS கோடு மாதிரி இன்னும் நிறைய புது ஸ்டார்ட் அப் வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விண்ட்சர்ஃப் கோடியம் அப்படின்னு சொல்லி விண்ட்சர்ஃப்னு ஒரு டூல் வந்திருக்கு. ஐடி டூல் தான் அதுவும். அது கம்ப்ளீட் ஐடி டூல். பட் இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு கோடை எடிட் பண்ணேன், ஓகேங்களா? எடிட் ரீட்மீ ஃபைல் பெட்டர். ஸோ நான் வந்து சும்மா ரீட்மீன்னு எனக்கு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கேன், சரிங்களா? இங்கே பாருங்கள், ரீட்மீன்றது எங்கே இருக்குதுன்னு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லெஃப்ட் சைடில் ரீட்மீன்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். அந்த ஃபைலை வந்து நான் இன்னும் பெட்டராக
பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பெட்டர் வெர்ஷன் வந்து அப்கிரேட் பண்ண வெர்ஷன் வந்து இந்த ரிசல்ட்டில் வந்து தந்திருக்கு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ரொம்ப கீழே எத்தனை லைன் இருக்குது, இது ஒரு 400 லைன் இருக்குது. இது வந்து கம்மியாக ஷார்ட் பண்ணி தந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ இது எப்படி அப்ளை பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 3 ஆப்ஷன் இருக்குது. அப்ளை இன் எடிட்டர், இன்சர்ட் அட் கர்சர். அதாவது நீங்கள் இந்த கர்சரை இங்கே வச்சுட்டு அந்த இடத்துல வந்து என்னை இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணணும், இல்லை காப்பி பண்ணி மேனுவலாக பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அப்ளை அட் எடிட்டரை கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்ளை அட் எடிட்டர்னு கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுது பார்க்கலாம். அப்ளைங் கோட் பிளாக் யூஸிங் கோபைலட் GitHub Copilot chat அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கே இது என்ன அப்ளை ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க அப்ளை ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 லைன்ஸ், நான் 400 லைன்ஸ் வச்சுருந்த ஒரு ரீட்மி பேஜ் வந்து இப்போ ஒரு 90 லைன்ஸ்க்கு அது வந்து ரீரைட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸ் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், சேஞ்சஸ் வேணாம்னா நீங்கள் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ இதை சேவ் பண்ணல, நான் சேவ் பண்ணாமல் நான் நோ கொடுத்துட்றேன். கோபைலட்டில் வந்து நம்ம வந்து சேட் பண்ணலாம், மேனுவலாக அப்ளை பண்ணலாம். பட் வந்து கம்போசர் இருக்கான்னு எனக்கு ஐடியா இல்லை. இதில் கம்போசர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கம்போசர்னால் என்னென்னா ஆட்டோ கம்ப்ளீட். அதாவது நீங்கள் வந்து இந்த கோடிங் எதையுமே டச் பண்ணவே வேணாம். உங்களுக்கு வந்து கம்போசரில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கம்போசர் வந்து உங்களுக்காக ஆட்டோமேட்டிக்காக கோடை வந்து ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணி அதுவே கோடை அப்டேட் பண்ணி அதுவே சேவ் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் மட்டும் பண்ணால் போதும். நான் அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இது பார்த்துட்டோம் சரிங்களா. இப்போ இதில் வந்து எனக்கு வந்து ChatGPT 4 மாடலும் அந்த சோனட் மாடல் ப்ரிவியூவும் தான் இருக்குது. இது நான் சொன்ன மாதிரி வந்து இது ஒரு ஃப்ரீ வெர்ஷனோட லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இத்தனை ரெக்வஸ்ட் தான் நீங்கள் கொடுக்க முடியும், இவ்வளோ ரெஸ்பான்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கஷ்டமாக ஒரு மாடல் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த VS கோடில் வந்து போயிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்டென்ஷனில் கிளிக் பண்ணி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பேர் பார்த்துக்கோங்க, கண்டினியூ. இதில் வந்து எல்லா மாடல்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால இங்கே காட்டலை. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அது சரிங்களா. இப்போ நான் வந்து உங்களுக்கு கோபைலட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இது மட்டும் காட்டுறேன். இந்த லெஃப்ட் சைடில் இங்கே இருக்குது. இதை வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ரைட் சைடு மூவ் பண்ணிடுவேன். ஸோ ரைட் சைடில் மூவ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் நம்ம ப்ராஜெக்ட் கோடு இருக்குது. ஸோ இதில் என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோபைலட்டில் பார்த்தோம் வெறும் ChatGPT 4 மாடலும் சோனட் மாடல் 2 மாடல் தான் இருந்தது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளோட கஸ்டம் மாடல் எப்படி ஆட் சேட் மாடல் கொடுத்துட்டு ப்ரொவைடர் யாருன்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எல்லா ப்ரொவைடரும் இருக்குது. டீப்சீக் இருக்குது, ஃபேமஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப்சீக்லேருந்து அது மிஸ்ட்ரல் இருக்குது, கூகுள் ஜெமினி ஏபிஐ இருக்குது. அதாவது கூகுளோட ஜெமினி ஏபிஐயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மிஸ்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து கோடிங் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐடி டூலே யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ கோடிங்கில் பெட்டரான ஒரு மாடல் வந்து இப்போ மிஸ்ட்ரலில் கோட்ஸ்ட்ரல் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. ஸோ அந்த கோட்ஸ்ட்ரல் மாடலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஏபிஐ கீ இது வந்து கேட்குது. ஸோ இந்த ஏபிஐ கீ வந்து நீங்கள் எப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஹியர் கொடுத்து டேரெக்டாக உங்களுக்கு அந்த மிஸ்ட்ரலோட வெப்சைட்டுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு டேரெக்டாக அதோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிடுங்க. சைன் அப் பண்ணி இந்த கோட்ஸ்ட்ரல்னு லெஃப்ட் சைடில் இங்கே வந்துருங்க. இங்கே வந்துட்டு மேபி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வந்துடும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கோட்ஸ்ட்ரலில் வந்துட்டு இதில் வந்து ஜெனரேட் ஏபிஐன்னு இருக்கும். நீங்கள் ஒரு ஏபிஐ ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த ஏபிஐ வந்து காப்பி பண்ணிக்கோங்க. VS கோடில் வந்துட்டு இந்த ஏபிஐ வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட்னு கொடுத்தா அவ்வளோதான், கனெக்ட் ஆகிடும். இதை வந்து நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்ஸ்ட்ரல் மாடல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோபைலட்டில் வந்து அது வந்து ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கோட் பேஸ்ன்னு இருக்குது. டேரெக்டாக கோட் பேஸ்ன்னு என்னென்னா நம்மளோட கொடுத்துருக்க மற்ற டேட்டா அந்த என்ன கோடு நம்ம இங்கே இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதோட ஃபுல் ஆக்சஸ் அதுக்கு போயிடும். ஸோ இது அதே கொஸ்டினை நான் கேட்குறேன். ஸோ
நான் கேட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து கொஞ்சம் அதை விட ஃபாஸ்ட்டாகவும் டீட்டெயிலாகவும் ஜெனரேட் பண்ணுது பாருங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா அதே மறுபடியும் நான் கேட்குறேன். ரீட்மி ஃபைல் இது எப்படி எடிட் பண்ணணும்னு பார்க்கலாம். இம்ப்ரூவ் மை ரீட்மி ஃபைல். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்னு புரியும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ரீட்மி தப்பாக தான் டைப் பண்ணியிருக்கேன். அதனால அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், சொன்னோன்னே இப்போ ரீட்மி ஃபைலில் அது இம்ப்ரூவ் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இம்ப்ரூவைசேஷனுக்கும் நம்ம முன்னாடி வந்து ChatGPT மாடல் 4 வச்சு ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுலேயும் வந்து இது பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு இது ஒரு ஸ்ட்ரக்சரில் ஆன்சர் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லுதோ அதை நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் பார்க்க தெரியுது. ஏன்னா நம்ம கோபைலட்டில் வந்து ChatGPT மாடல் வந்து ஒரு 90 லைன்ஸில் முடிச்சிருச்சு. பட் இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தான் கொடுத்துருக்கு. டூல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேசிக் விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லி தந்திருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், இந்த பேஜ் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக நான் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.